வணக்க மக்களே! தண்டகாரிணின்னு இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்துக்கு டைரக்ஷன் யார் அப்டின்னா, அதிரன் ஆதிரை அவர்கள். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ரஞ்சித் அவர்கள். இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ், அவர் கூட கலையரசன் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட கதை என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, அட்டகத்தி தினேஷ் ஒரு வனப்பகுதியில உள்ள ஒரு கிராமத்துல வசிக்கிறாரு. அவரோட அப்பா, அம்மா மற்றும் அவங்க தம்பி கூட வசிக்கிறாரு. அவங்க தம்பியா தான் கலையரசன் நடிச்சிருக்காரு. கலையரசன் வன காவலரா வேலை பார்க்குறாரு டெம்பரவரியா. அவருக்கு எப்படியாவது இந்த வேலையை பர்மனெண்ட் பண்ணிடணும். நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, வன அதிகாரி ஒருத்தரோட திடீர் சண்டை போட்டாரு. அது பெரிய பிரச்சனையாகி கடைசிக்கு எங்க நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலையரசன் அவனை வேலையிலேருந்து நிப்பாட்டிடுறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க சூழ்நிலை, என்னடா இப்போ இப்படி தம்பியோட எய்ம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அப்பதான் என்ன பண்றாரு, தங்கிட்ட இருக்க நிலத்தையெல்லாம் விற்று ஒரு பெரிய ஆளோட சிபாரிசுல தம்பிக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றாரு. பணத்தெல்லாம் கட்டிடுறாரு. மத்திய அரசு நடத்துகிற சிறப்பு காவல் படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகாடமியில் போயிட்டு இவர் ஜாயின் பண்ணிக்கிறாரு. போய் ட்ரைனிங் எடுக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா, நக்ஸலைட் இருக்காங்களா அவங்கள அழிக்கிறதுக்காக உருவான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வேலைக்கு சேர்ந்த இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரைனிங்கில் இருக்கிற இவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த படை பிரிவுக்கு இவரை ட்ரைனிங் அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு விஷயமே தெரிய வருது. இங்க ரொம்ப கஷ்டங்கள அனுபவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இதுக்கு ட்ரெய்னிங் வந்தவங்க யாரும் உயிரோட திரும்பி போமாட்டாங்க அப்படின்னு சொல்ற விஷயம் தெரிய வருது. கலையரசன் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இங்க நடக்கிற ஊழல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதே நேரம் பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம தினேஷ் என்ன பண்றாரு, வன அதிகாரியோட அட்டூழியங்கள் அவங்க பண்ற கொடுமைகள் எல்லாம் அவர் அங்க அனுபவிச்சுட்டு இருக்காரு. இதுதாங்க இந்த படத்தோட கதை. இதுல தம்பி படுற கஷ்டம் அண்ணனுக்கு தெரிய வந்துச்சா. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான பின்னணி என்ன அப்படின்றதா படத்தோட முடிவா இருக்குங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அட்டகத்தி தினேஷும், கலையரசனும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்காங்கன்னு சொல்றத விட, இந்த படத்துல அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இசைங்க. ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட இசை சூப்பரா இருக்குங்க. வசனங்களும் நல்லா இருக்குங்க. முதல் பகுதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வனப்பகுதியும், அங்க அதிகாரிகள் செய்யற அட்டூழியங்கள், கிராம மக்கள் படுற கஷ்டங்கள், அப்புறம் கலையரசன் அவரோட காதல், தினேஷ் படுற கஷ்டம் இப்படி இந்த மாதிரி அந்த முதல் பாதி சொல்றாங்க. 2ஆம் பாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த ட்ரெய்னிங் நடக்கிற இடத்துல நடக்கிற ஊழல் பத்தி சொல்றாங்கங்க. படம் நல்லா இருக்குங்க. தண்டகாரண்யம் அப்படின்றது ராமாயணத்துல வர்ற ஒரு பகுதியாகும். அதுல பார்த்தீங்கன்னா, ராமன், லக்ஷ்மண் 2 பேரும் காட்டுக்குள்ள படுற கஷ்டம். அதே மாதிரி இங்க அட்டகத்தி தினேஷும், கலையரசனும் அவங்க 2 பேரும் 2 இடத்துல படுற கஷ்டங்கள தான் இந்த படத்துல கதையா சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கலாம் மக்களே. குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம் படம். படம் நல்லா இருக்குது. நன்றி மக்களே. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.